தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது. கோவானாலே ஒரு அரகர ட்ரெஸ் குடி கூத்து தான். ரியல் கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. ஜென்ரல் கோச்ல போனீங்கன்னா உங்க லைஃபே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாட்டர் ஃபால்ஸை நம்ம நைட்டு கிராஸ் பண்ணுவோம். அது அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ரீல்ஸில் பார்த்துருக்கேன், பயங்கரமாக பேசுவாங்க, ஹைப் ஏற்றுவாங்க. ஆனால் உண்மையாகவே அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வாக்கிங் ஸ்ட்ரீட் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்படி தான் வாக்கிங் பிரிட்ஜ். வெல்கம் டு ஸ்டீவன் வாக்ஸ். நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா ஒரு மித்தையே உடைக்க போகிறோங்க. ஆமாங்க, எல்லாருமே கோவானாலே ஒரு அரகர ட்ரெஸ் குடி கூத்துன்னு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ரியல் கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அதுவும் வெறும் 3000 ருபீஸில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் காய்ஸ், அப்படியே நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ரயில்வே நிலையத்தில் தாங்க இருக்கோம். நம்ம சென்னை சென்ட்ரலில் தான் இருக்கோம். இங்கே இருந்தால் நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதாங்க, நம்ம டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. நம்ம சென்னையிலேருந்து டேரெக்டாக கோவாக்கு வந்து ட்ரெயின் அவைலபிள் கிடையாதுங்க. அதனால் நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து தான் கோவா போக முடியும். ஆனால் நம்ம திருநெல்வேலியிலேருந்து கோவாக்கு ட்ரெயின் இருக்குதுங்க. நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து யாராச்சும் கோவா போகணுன்னா நம்ம திருநெல்வேலியிலேருந்தே போகலாம். பெங்களூர் ஜிபே பெங்களூர் ஒன்று மெஜஸ்டிக் மெஜஸ்டிக் கேரி. बड़ा पूरा 3 टिकट चाहिए। राजा का 3 टिकट कितना हुआ? सेंड बाय 1620 திவ்யா நம்ம ஆயாச்சு சரி கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டே இருக்க வேண்டியது. நமக்கு ட்ரெயின் 10:50 தான் ட்ரெயினுங்க. நம்ம பெங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் மெயிலில் தான் நம்ம போக போகிறோம். 6வது பிளாட்ஃபார்மாக ட்ரெயின் நிற்கிதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் லேட் ஆகிட்டுங்க. ஆனால் ட்ரெயின் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கும். எப்படியும் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதே நடந்துச்சுங்க. ட்ரெயின் ஆல்ரெடி பயங்கர ஃபுல்லாக இருக்குது. சீட்டு கிடைக்குமான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். முன்னால் போய் பார்ப்போம். இது எதுக்குள்ளே இருக்கிறதுனால நிறையா பேர் இங்கே ஏறி இருப்பாங்க. ரொம்ப லேட் ஆகலைங்க. கரெக்டாக ஒரு 10:50க்கு ட்ரெயின், நம்ம 10 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் ட்ரெயின் ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டு வருங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு விண்டோ சீட்டு கிடைக்கும், எப்படியாச்சும் உட்காந்து தூங்கிட்டு போகலான்னு பார்த்தா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கிடைக்குது அதை நம்ம பண்ண முடியும். அவ்வளோதான், அதுக்கு என்ன பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் ஆள் இல்லைனாலும் பேக்கை மட்டுமாச்சு போட்டு வச்சுட்டு போயிடலானோ ஐயா. பாருங்களேன், ஃபுல்லாக பேக்காக தான் இருக்குது. நம்ம இங்கே பேக்கை போட்டு இதில் ஏறி உட்காந்து பிளான் போட்டாச்சு. இதில் ஏறி வேண்டியதான். கொஞ்சம் இங்கே பாருங்களேன், என்னமோ ஸ்லீப்பரில் புக் பண்ணி வந்திருக்காம எல்லாரும் படுத்து படுத்து எடுக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க காலை எடுக்க சொல்லி, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஒன்று தேவைன்னா நம்ம தாங்க எடுக்கணும். அதனால் யாரும் காலெல்லாம் மடக்க மாட்டாங்க. நீ ஏறி உட்காந்துருங்க, அதுக்கடுத்து போக அவங்க அப்படியே மடக்கி ஒழுங்காக உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. நானே அப்படி தான் பண்ணியிருக்கிறேன். எல்லா இதுலேயுமே ஒவ்வொருத்தருங்க படுத்து தான் படுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் நார்த் சைடு போனீங்கன்னா மேலே 4-5 பேர் கிட்ட உட்காந்துருப்பாங்க. அந்தளவுக்கு இடம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே யாருமே இடமே கொடுக்க மாட்டேங்காங்க. நம்ம சொன்னோன்னா கால் எனக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படிங்காங்க. அதே மாதிரி யாருமே இடமும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க போட்டு ஆள் இருக்குன்ட்டு போயிட்டு கேட்குற குச்சப்பட்டு போயிடுவாங்க. நானும் அப்படி தான் நிறையா நாள் ட்ராவல் பண்ணேன். ஆனால் இப்போமா குச்சப்பட போகிறது கிடையாது. மணி இப்போ கரெக்டாக நைட்டு 1 மணி ஆகுதுங்க. மக்கள் எல்லாம் செம்ம இதில் தூங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் ஏறி உட்காந்தா காலை மடிக்கிறவங்க எதையுமே மடிக்கிட்டாங்க. இங்கே வந்து ஸ்லீப்பர் ஏசின்னு எவ்வளோ பெரிய லக்ஸரி ஜேர்னிலாம் போகலாம். அது ஆனால் நீங்கள் வெறும் ஜேர்னி மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆனால் அதே நீங்கள் ஜென்ரல் கோச்சில் போனீங்கன்னா உங்கள் லைஃபே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செமையாக தூக்கம் வருது எனக்கு, ஆனால் தூங்க தான் வழி இல்லை. தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது. என்ன தூங்கிருச்சு? ஏய்
என்னது இது? இந்த ஸ்டீவன் பெங்களூர்ல காலை வச்சுட்டான். இனி என்ன நடக்க போகுதோ. பெங்களூராயா இது பெங்குளிரா இருக்குது. அதான் நம்ம எல்லா காஸ்டியூம்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் நான் விடிஞ்சதுக்கு அப்புறம் விளாட் கண்டினியூ பண்றேன். இதுதாங்க பெங்களூர் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு. செமையா இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க, அதான் இது. இங்கே எல்லாருமே வாக்கிங் ஸ்ட்ரீட் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுதான் வாக்கிங் பிரிட்ஜ். எனி பெங்களூரியன்ஸ் வாட்ச் திஸ் vlog, ப்ளீஸ் கமெண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் பிளேஸ். நம்ம இப்போ இந்த மெஜஸ்டிக்கில் இருந்தாங்க யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்ப போகிறோம். நம்ம பஸ்ஸில் போனால் சீப்பாக இருக்கும், அதே மெட்ரோவில் போனால் 20 ரூபா 80 ரூபா வந்துடும். அதனால தான் நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். நம்ம இப்போ பஸ்ஸில் தான் யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். ஆனால் எந்த பஸ்ஸு போகணும் எப்படி போகணும் எதுவும் தெரியாது, ஆனால் எப்படியாச்சும் போகணும். நம்ம பெங்களூரு எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தாங்க இருக்கும். பெருசாக குப்பைகள் அந்த மாதிரிலாம் இருக்காது. நீட்டான இடங்களும் இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் நீட்டாக இருக்குங்க. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் நிறைய இடங்களில் துப்பி வச்சுருக்காங்க. நான் வடக்கு நண்பர்கள் பெங்களூரில் கொஞ்சம் அதிகம். அவங்க அதிகமாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நம்ம சிட்டியை இப்படி சுத்தமாக இருக்கிறது தான் பிரச்சனையே. நமக்கு பெங்களூர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸுங்க. நம்மளோட விளாக்ஸில் நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க பெங்களூர் விளாக்ஸுமே நிறையா. இன்றைக்கி நம்ம கோவாவுக்கு போகிறதுனால பெங்களூரில் விளாக் பண்ணல. நம்ம நேராக இங்கேருந்து யஸ்வந்த்பூர் போய் யஸ்வந்த்பூர்லேருந்து நம்ம டேரெக்டாக பெங்களூருக்கு 3 மணிக்கு ட்ரெயின். இதாங்க யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பஸ்ஸு செமையாக இருக்குது. ஆளே இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட் ஆளாக ஏறிடுவோம். நம்ம இந்தியாவிலேயே அதிக டிராஃபிக் உள்ள சிட்டியில் 2வது சிட்டியில் நம்ம இப்போ பஸ்ஸில் போக போகிறோங்க. அவ்வளோதாங்க, நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. பை. அவ்வளவுதாங்க, நம்ம டிக்கெட் எடுத்துட்டு நேரா ட்ரெயின் பிடிக்கே வந்தாச்சு. ட்ரெயின் நல்லா ஃப்ரீயா தான் இருக்குது. 7th கிளாஸ் உள்ள போய் பார்ப்போம். ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருக்குது பாருங்க. ஃபுல் ட்ரெயினுமே ஃப்ரீயா தான் இருக்குது. நீங்க ஒரு 2 மணி நேரத்துல வந்தீங்கன்னா ஜம்மு பிடிச்சிடலாம் சீட். அதை தாண்டிட்டுனா தான் உங்களுக்கு உண்டு. நம்ம பெங்களூர் டு வாஸ்கோ எக்ஸ்பிரஸோட 2nd கிளாஸ் டூ இதோ உங்களுக்காக வழங்குவோர் ஸ்ரீபான் நம்ம ஸ்ரீவிலாக். செம்ம ஃப்ரீயாக இருக்குதுங்க என்று சொல்லி நீங்கள் கோவா போகிறதா இருந்தால் இந்த ட்ரெயினை புக் பண்ணி போங்க. புக் கூட பண்ண வேண்டாம் போல, நீங்கள் அன்ரிசர்வ்லேயே போகலாம். முன்னாலே டிராவல் பண்ணிட்டு போனா, ஆனா இன்ஜின் சத்தம் அதிகமா இருக்கும். நம்ம பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பின்னால போயிடும். பின்னால போதான் நல்லது. பின்னால போய் பின்னால இருந்து நம்ம முன்னாலேயே போகலாம். ஆனா முன்னால ரொம்ப அந்த இடத்தல் சத்தம் அதிகமா இருக்கும். அதனால முன்னால போனா நல்லா இருக்காது. நம்ம பின்னாலனா நமக்கு எந்த ஒரு ஒரியுமே இருக்காது. பெருசா ஆரஞ்சத்தம் எதுவும் கேட்காது. அதனால நம்ம பாட்டு விளாக் பண்ணிட்டே போலாம். புடிங்கிருப்ப போட. அதான் பின்னால போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கும். உங்களுக்கு இதுலயே துப்சாகர் வாட்டர் ஃபால்ஸை நம்ம நைட்டு கிராஸ் பண்ணுவோம். அது அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தான் ஸ்டீபன். சோலோவா டிராவல் பண்ணி எப்படி சோலோ டிராவல் பண்ணாங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க. ஒரு வழியா வந்து நம்ம எப்போதும் பிடிக்க நம்ம விண்டோ சீட்டே பிடிச்சாச்சு. அவ்வளோதான். அடுத்த ட்ரெயின் 3 மணிக்கு எடுப்பாங்க. எடுத்து நம்ம பிளாக் தெரியும். அதான் அங்கே நமக்கு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னால நமக்கு பின்னால தான் போகணும்னு நினச்சி போனோம். ஆனால் அங்கே நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. அதனால் பின்னால வேண்டாம். நம்ம இப்போ நேராக முன்னாலே போயிடும். நம்ம பழைய பிடிச்ச அந்த இடத்துக்கே போய் அங்கேயே உட்காந்துரும். அதான் சரிப்பட்டு வரும். நம்ம சேனல் நீங்கள் யாருன்னா புதுசாக பார்க்கிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் ஸ்டீபன். நான் சோலோவாக ட்ராவல் பண்ணி இந்தியாவுக்குலாம் நிறைய இடங்கள் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா கோவா தான் கிளம்ப போகிறோம். கோவா போகிறதுக்கு தான் வண்டியில் ஏறி உட்காந்துருக்கேன். நமக்கு தேவையான ஸ்நாக்ஸு, குர்குரே, பிஸ்கெட் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கி வச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம இனி கோவாவில் போய் தான் ஸ்நாக்ஸ் நமக்கு.
இங்கே ட்ரெயினில் ஏதாச்சும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஏதாவது நடந்தால் உங்களுக்கு பிளாக் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாக கோவா போயிடலாம். ஏன்னா படுத்து கிடந்து பேசுன்னு பார்க்காதீங்க, நம்மகிட்ட ட்ரைபாடு கட்டையாக தான் இருக்கு, கீழே குஞ்சாதான் தெரியுது, அதனால தான் படுத்து கிடந்துருக்கு. நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேங்க. திடீர்னு பார்த்தா ஒரே சண்டைக்காடாக போட்டு கச்சக்காக அடியே சுத்தமாக கேட்டுட்டு இருந்துச்சு. என்னடா நான் முழிச்சு பார்த்தா நம்ம 2 சோட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. லாஸ்ட்டு அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துச்சு தூங்காம. நம்ம 2 சோட்டுங்களும் அவங்க பாட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விளையாட்டுலாமா எடுத்து விளையாடுன்றாங்க. என்னையும் விளையாட்டுக்கு சேக்கைன்னு வர சொல்லி எனக்குமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அவங்க கூட அப்படியே ஸ்கூல்ல விளாண்ட கேம்லாம் அப்படியே விளையாட ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படியே ட்ரெயின் ஜெனி போயிட்டு இருந்துச்சு. நம்ம சோட்டூஸ் நம்ம கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அம்மா கொடுத்த ஸ்நாக்ஸ்லாம் நம்ம கிட்ட கொடுத்து சாப்பிடுங்க அன்பாலி தெளிச்சுட்டாங்க. நம்ம அவங்களுக்கு பதிலுக்கு இப்போ நம்ம ஒரு கேம் வச்சு வின் பண்ணவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். கேம் வச்சு ஆடும்போது யாரு வேணும் அவங்களுக்கு Ten chance, okay. Next time I lose 10 chance. Please win. Okay. We still on it. Okay. No. Huh? Ready out. You got that one. Okay, you 1 point. 1 point. See 1 point. You 0. Okay. I am the lucky of the match. Okay. Oh, 70. Then a gulapa. Fire and fight up, okay. Not the chance. So I could take so பாப்பா மேட்ச்ல தோத்துட்டு அதனால சோகமா இருக்குது. அதனால ரீமேட்ச் வச்சுட்டேன். no one will match up. Okay. 2 wins. 2 பேருமே நீங்க ஓகேவா? 2 ஓகே. 2 wins. Amma. Match win. 2 wins. You win. You go. I can't baby. Give me my mother. Angry. அடுத்து நம்ம போனை கேட்டு வாங்கி டூர் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க. 3 members. Okay. Okay. Wait. Okay. Hey, I am the sir. I am the winning the match. அவ்வளோதாங்க. நம்ம சோட்டுங்க 2 பேரும் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. அவங்க அம்மா ஒரு சத்தம் தான் கொடுத்தாங்க, சொல்லாமல் இல்லாமல் இறங்கி போட்டாங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ செடின்ட்டு கிளம்பிட்டு இருந்துச்சு இந்த இடம், இப்போ அமைதியாகிட்டு. ஸோ சேட். அவங்க 2 பேத்துக்குமே பிஸ்கட் கொடுத்தேன். ஆனால் அவங்க அம்மா வந்து வாங்கக்கூடாது அப்படின்ட்டாங்க.
கரெக்டு தான். ஏன்னா நிறைய பேர் பிஸ்கட் கொடுத்து குழந்தைங்களாம் கடத்திட்டு தான் போகிறாங்க. கரெக்டாக தான் எஜுகேட் பண்ணி வளர்த்துருக்காங்க. சும்மா நமக்கு லைட்டாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்லைங்க, ஸோ கியூட் சில்ட்ரன்ஸு. நான் கொடுத்தோடனே அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கவா வேண்டாமான்னு சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்னோடனே நான் நீங்களே வச்சுக்கோங்க, மை மதர் ஆங்கிரி அப்படின்ட்டாங்க. ஸோ கியூட்டுங்க, செம்ம அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. நமக்கெல்லாம் அவங்க வயசில் சுத்தமாக ஏபிசிடி கூட தெரியாது, ஆனால் அதுங்க எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுதுங்க. ஸோ கியூட். அதுமாதிரி பாப்பா தோத்துருச்சு. நான் அவள் ஜெயிக்க வைக்காண்டி இதை நம்ம ஏமாற்றி அவனை பண்ணுவேன் அப்படின்னு தோத்துருச்சு. என்ன ஆச்சுன்னா, நம்ம நிச்சயம் அந்த செஷன்ல அடுத்துதான் சாகர் நம்ம அந்த வாட்டர்பால் இருக்கு நீக்கும் அலாரம் வச்சு நம்ம எந்திரிச்சு இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸை பகையை கண்டு எந்திரிச்சு விட்டாங்க. இதோ நம்ம நிற்கிறோம் இந்த ஸ்டேஷன் தான் ஹெசல் ராக். இதிலேருந்து நம்ம துக்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் ஒரு 15 கிலோமீட்டருங்க. ஹெசல் ராக்லேருந்து குலேம் போகிற அந்த டிட்வைனில் தான் அந்த துக்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் துக்சாகர் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா குலேம்லேருந்து நம்ம வரையதான் கிட்ட. குலேம்லேருந்து துக்சாகர் ஃபால்ஸு 10 கிலோமீட்ரு, இங்கேருந்து 15 கிலோமீட்ரு. பெரிய பெரிய ஸ்டேஷன்லாம் ஆர்பிஎஃபே இல்லை. ஆனால் இந்த ஸ்டேஷன்லாம் பாருங்க எவ்வளோ ஆர்பிஎஃப் இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து அங்கே நடந்து போவாங்க. அதனாலதான் இங்க ஏகப்பட்ட ஆர்பிஎஃப் இருக்காங்க. அவங்க பிடிச்சி ட்ரெயின் போட்டு ஆன் பண்ணிடுவாங்க, நடந்து போவாங்க. அம்மா இங்க இப்படிதான் வரணும், எப்படியும் வரணும்னு தெரியல. பார்ப்போம் அங்கே போயிட்டு போயிட்டு அன்பட்டுருவோம். இப்போதைக்கு நான் நைட் வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கஷ்டம் ஓகேவா நம்ம பாருங்க. அதுதான் படிக்கிட்டே நிற்கும் பார்க்குறேன். அங்கே நம்ம வண்டி கேஷல் ட்ராக்லேருந்து கிளம்பிட்டு இன்னும் ஒரு 2 ஸ்டாப் கழிச்சு நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வரோம். ஆனால் நான் வந்து ChatGPT தான் கேட்டிருந்தேன், நம்ம எந்த சைடு இருந்தால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூஸ் பார்க்கலான்னு. ChatGPT நமக்கு ரைட் சைடு தான் கணிச்சேன். ஏன்னா ரைட் சைட்லேருந்து பார்த்துட்டே இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வியூ வேற லெவலுங்க. சரித்தனமாக இருக்குது நைட்டு பார்க்குறதுக்கு. பகலில் வந்தோன்னா வேற லெவலில் இருக்குங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். இது நம்ம வாஸ்கோல இருந்து யஸ்வந்த்பூர் போகிற வண்டிங்க. கிராசிங் கண்டு நிப்பாட்டி போட்டிருக்காங்க. நம்ம வண்டி கிராஸ் ஆன பிறகு போகும்னு நினைக்கிறேன். சரியான மிஸ்டு கவர் ஆகுதுங்க. பட்டாங்க நம்ம வண்டி ஏகப்பட்ட டனல்ஸ், ஏகப்பட்ட குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி செமையாக போயிட்டுருக்கு. இந்த ரூட்டு நிறையா ரீல்ஸில் பார்த்துருக்கேன். பயங்கரமாக பேசுவாங்க, ஹைப் ஏற்றுவாங்க. ஆனால் உண்மையாகவே அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி மழை லைட்டாக பெண் தூத்திட்டு தான் இருக்குது. செமையாக இருக்குது இந்த ஜேர்னி. அவ்வளோதான், அடுத்த நிப்பாட்டிட்டாங்க. இது ஃபாரஸ்ட் ஏரியாங்க, கொஞ்சம் பார்த்து மெல்ல தாங்க போகிறாங்க. நம்ம பையன் அப்போதான் அங்கோடி நிற்காரு. அவரோட துக்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் அங்கோட தான் வருமோ இல்லை ChatGPT இங்கோடிஞ்சு சேப்படி கேட்ட கேட்டு தான் இங்கோடி வந்து நிற்கும். அங்கோடி மட்டும் வந்துட்டு செத்த கொய்யால வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். 2 மணி 2 மணி நேரமா படிக்கிறதுக்கு இன்னும் வந்த மாதிரி தெரியல. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா நின்று காதலிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. அதான் உட்காந்தாச்சு. எப்படியாச்சும் துக்சாகர் பார்க்காம கிளம்பக்கூடாதுன்னு உட்காந்துருக்கேன். இது ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஆனால் நெட்ஒர்க்குமே இல்லைங்க. நெட்ஒர்க் இருந்தால் கூட நம்ம வண்டி எங்கே போகணும்னு ட்ராக் பண்ணி பார்த்துட்டு துக்சாகர் தாண்டிட்டுனா தூங்க வச்சு போகலாம். ஆனால் அதுவும் இல்லாததுனால நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம். எப்படியாச்சும் உங்களுக்கு துக்சாகர் வியூவை காட்டிடலாம் நைட்டு. மணி கிட்டத்தட்ட 2:20 ஆகிட்டுங்க. 1 மணிக்கு வந்தேன், 2:20, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம நின்றுருக்கோம். நெட்ஒர்க் கிடச்சிருச்சு. உள்ளே போதான்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக தூங்காமலே உட்காந்துருக்கேங்க இதில்.
லாஸ்ட்டு ஃபைனலாக டிசர்வ் பண்ணிடுதாங்க. ChatGPT வேலையை கட்டிட்டாங்க. துக்சாகர் வியூ லெஃப்ட் சைடு தான் வருமா. 2 மணி நேரமாக நம்ம ரைட் சைடு நின்று வந்துட்டோங்க. அவனை அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அதான் வேலை. நம்ம இடத்துமா பறி போயிட்டுங்க. நம்ம இடத்துல ஒரு வடக்கு நண்பர் படுத்துட்டாரு. பக்கத்தில் சும்மா ஏறி உட்காரு. பாருங்க நம்ம பேக்கருக்கா கிட்ட அவரை கொடுத்துட்டாரு. நம்ம இனி அவரை எழுப்பிட்டு இருக்க வேண்டிய தூங்கட்டும். சரியான டிசப்பாயிடுவேன். இந்த ChatGPT முதல் அன்இன்ஸ்டால் பண்ணணுங்க. நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு அம்மா கோவா வந்து என்னாச்சிங்க கரெக்டாக மணி 4:50 கோவா வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம அப்படியே தூங்கியாச்சு ட்ரெயின்ல. அதுக்கடுத்து தான் நம்ம எழுப்பி விட்டு இப்போ தான் ட்ரெயின் வெளியே வந்து உட்காந்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதான். இது வரைக்கும் எந்த பிளானுமே போடல. இனிதான் நம்ம எங்க போகணும்னு பிளான் போட்டு அப்படியே போறதுக்கான இடத்துக்கு போனோம். ஓகே, பார்க்கலாம். இதாங்க நம்ம வாஸ்கோ ரயில்வே ஸ்டேஷன். பார்க்குறதுக்கு செம்ம அழகாக தான் இருக்கும். நைட்டில் லைட்டிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். ஆனால் பகலில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்பியாச்சு. சமோசா 20 ரூபாங்க. போட்டு 2 நாள் ஆகுது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம ஒரு டீயை குடிச்சு கிளம்ப வேண்டியதான். அடுத்த விளாட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த விளாக்கு இதோட என் பண்ணிக்கிறேன். எங்க போகணும் என்ன பண்ண எதுவுமே பிளானே இல்லை. இதுதான் நம்ம குடிக்காரங்க. இங்க பார்த்தா இந்த குடியாரங்க தொல்லை தாங்க முடியுங்க பாருங்க. If anyone plan to visit Goa, you will first prepare to the South Goa. Solo travel. कहाँ जा रहा है? अभी घूमने जा रहा है? हाँ? जा रहा है? Monkey Beach.